திட்வா புயல் காரணமாக கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கிடும் கூடுதல் தகவல்களையும் சுற்றுலா பயணிகள் அளித்த பேட்டிகளையும் தற்பொழுது பார்க்கலாம். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல்ல கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான குணா குகை, மோயர் சதுக்கம், பில்லர் ராக் போன்ற பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் நேற்றும் என்றும் கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சொல்றாங்க. நம்ம கூட ஒரு சுற்றுலா பயணி இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நாங்கள் இங்கே குழந்தைகளோட 2 ஃபேமிலியாக சேர்ந்து வந்திருந்தோம். நாங்கள் இங்கே பட் 2 நாளாக இங்கே தான் தங்கியிருக்கோம். நாங்கள் நிறைய பார்க்கணும், இந்த வெதர் நல்லா இருக்குது, இந்த சூழ்நிலையும் நல்லா இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு அலோவ் பண்ணலை, எங்களுக்கு கிடைக்கல. எனக்கு அது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. நாங்கள் வந்து குழந்தைகளும் பார்க்க முடியாமல் போகிறது வந்து ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. இது நேற்றுக்கு வந்தீங்களா? நேற்றுக்கும் வந்தோம். நேற்று நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. நாங்கள் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருந்தோம். நேற்று வந்துட்டு திரும்பி போயிட்டோம். நீங்கள் எதுவுமே அலோவ் பண்ணவே இல்லை. நாங்கள் வேறு வழி இல்லாமல் சும்மா ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்குது, இல்லைன்னா அந்த பார்க்கு லேக்கு அதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். சூழ்நிலை நல்லா இருக்குது. இந்த வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை அனுபவிக்க முடியாமல் இருக்குது. ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது இந்த டைமில். வார விடுமுறையின் காரணமாக கொடைக்கானல்ல அதிகமான சுற்றுலா பயணி வராங்க. இந்நிலையில வந்துட்டு கொடைக்கானல்ல 2 நாட்களாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டதால் இந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் தான் செல்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வராஜ். சனி நாள் லீவுக்கு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே ஒரே காற்று மழையா இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியலை. விழிப்பாயிண்ட் இதில் புகைப்படம் பார்க்க முடியலை. மரங்களாம் கீழே விழுந்து கிடக்குது. அதனால யாருமே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரெட் அலர்ட் மேலே சொல்லியிருக்காங்க மழையில. அதனால எதுவுமே பார்க்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது.